அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டேட்டு பார்த்தீங்கன்னா 16/5/2024 இன்னைக்கான ஏபிசி கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட்டு என்ன, நம்ம என்ன போர்டுக்குள்ளே கொடுத்துருந்தோம் இதெல்லாம் பார்த்துட்டு பிறகு நம்ம ஏபிசி கெஸிங்குள்ளே போவோம். முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 348 822 டபுள்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஏபிசி போர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சி போர்டில் 2 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு நேற்று ஒன்றும் நம்மளுக்கு சரியாக படலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்ஸுங்க வந்து எப்படியெல்லாம் மாறும் நான் சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு 2 அதிகப்படியாக வச்சுருந்தேன். அதே மாதிரி தான் 2ம் போர்டுக்குள்ளே வந்திருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இதில் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றத்துக்கான எண்ணு வரும்பொழுது அது எப்படியெல்லாம் மாறலாம்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பி போர்ட்லேயும் 2 கொடுத்துருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்ட்லேயும் 2 கொடுத்துருந்தேன். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்துட்டாலே ஒரு நல்ல வின்னிங் பண்ணியிருக்க முடியும். அதுக்காக தான் உங்களுக்கு இதை தாண்டியும் ஒரு ரிசல்ட் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் சிந்தனைக்கு படணுன்றதுக்காக தான், நீங்கள் யோசிக்கணுன்றதுக்காக தான். வேற ஏதாவது என்ன நீங்கள் தேடி போகும்போது அது இதுக்குள்ளேயே நான் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக அமையுன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த போர்டில் இருக்கிற நம்பரை தான் மாறி மாறி நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த போர்டில் இருக்கிறதே பல இடங்களில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை எல்லாத்தையுமே எழுத முடியாதுன்ற அடிப்படையில் நம்ம ஒரு ரிசல்ட்டாகவே 3 டிஜிட்டாகவே கொடுத்துட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமென்னு தான் நம்ம இப்படி கொடுக்குறோம். சரி வாங்க நெக்ஸ்ட்டுக்கான ரிசல்ட்டுக்கு போயிடுவோம். அந்த நம்பரை சரியாக தேர்வு செய்வோம். அதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபடுவோம். வாங்க போகலாம். ஜின்னைக்கான ஏபிசி கெஸிங்கில் நம்ம முதல் நம்பரை பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 3 தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த 3 நம்ம சூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டு, மே மந்த்லி சார்ட்டு இந்த மாதத்துக்குரியது. இது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்லி சார்ட்டு, இது பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டு. இந்த 3 சார்ட்டையும் வச்சு தான் நம்ம ரிசல்ட் எடுக்க போகிறோம். அந்த அடிப்படையில் நான் இப்போது ஏவில் 3 சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் ஏவில் 3 சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 583. அப்போது 583 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க, 583 வருமானு எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 55 இருக்குது. இங்கே நல்லா பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 583 புரியுதுங்களா. இப்போ பாருங்கள் 6583. அப்போது 3 பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக 3 கொடுக்குறேன். புரியுதுங்களா. அப்போது 3 கொடுக்குறேன். இதை தாண்டி வேறு என்ன ஆப்ஷன் வரலான்னு பார்த்தீங்கன்னா போர்டுக்குள்ளே 2 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 528 இருக்குது, 528 இருக்குது. அப்போது 582 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 582 822 புரியுதுங்களா. 582 822. அப்போது 822 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 882 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம 2ஐயும் ஒரு ஆப்ஷனாக நம்ம கெஸ்ஸிங்குள்ளே வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 552 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் இங்கே பாருங்கள் 552. அப்போ 552 வருவதற்கான வாய்ப்பு உண்டுன்ற அடிப்படையிலையும் நம்ம 2ஐயும் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷனும் ஒரு வழியாக நம்ம 5ஐயும் வச்சுக்கணுன்றது என்னுடைய ஆப்ஷன். இது உங்களுக்கு பட்டா எடுத்துக்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 555. அப்போது இங்கே 555 மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார்ட்டில் இங்கே பாருங்கள் 555 புரியுதுங்களா. 555. அப்போது 555 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு வீக்லி சார்ட்டின் அடிப்படையில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6585 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. புரியுதுங்களா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 6585 இப்படி போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 85 ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ 285 இருக்குது. அப்போ 285 அப்படின்ற அடிப்படையில் இப்படியும் வரலாம். புரியுதுங்களா. அப்போது 485 585 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம 5 ஒரு ஆப்ஷனாக
பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டு. பி போர்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம என்ன எடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 4 தான் எடுக்க போறோம். ஏன் 4 எடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 6224 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம 4 எடுக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க 5224 புரியுதுங்களா? 5224 அப்போ அந்த அடிப்படையில் நம்ம 4 எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா 82824 அப்போ இங்க பாருங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 82824 அப்போ 82824 அடிப்படையில் நம்ம 4 ஒரு ஆப்ஷனா வச்சுக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கெஸ்ஸிங்குள்ள 7 எடுக்கிறேன், 7 தான் எடுக்கிறேன். இந்த 7 ஏன் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா 6227 வருவதற்கான வாய்ப்பு உண்டு, இல்லைன்னா 887 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படின்ற பட்சத்தில் நம்ம 7 எடுக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 887 இங்க பாருங்க 887 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 887 அடிப்படையிலும் பார்க்கணும், இல்லைன்னா 827 அடிப்படையிலும் பார்க்கணும், 527 அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில் 7 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 227 இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் 227 அப்போ 227 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம 7 பார்க்கணும். புரியுதுங்களா? அப்போ 227 ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க 6227 அப்போ 6227 அடிப்படையிலும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டு. சி போர்டுக்குள்ள என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ள முதல் நம்பரை நான் என்ன சூஸ் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா 9 தான் சூஸ் பண்றேன். ஏன் 9 சூஸ் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா 529 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ 529 வருவதற்கான வாய்ப்பு உண்டு, 829 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம 9 பார்த்துக்கணும். பாருங்க 8 இருக்கு, 2 இருக்கு, 9 இருக்கு. அப்போ நான் பி போர்டில் 7 சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா 79 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ 829 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இங்க பார்த்தீங்கன்னா 229 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அப்போ 822 வந்தாலுமே 9 வந்து சி போர்டுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 529 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இங்க பார்த்தீங்கன்னா 529 அப்போ 529 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 9 அல்லது மீண்டும் 5 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 825 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இங்க பாருங்க 825 அப்போ 825 அப்போ இந்த அடிப்படையிலும் இங்க பார்த்தீங்கன்னா 825 ஸ்டேட் போர்டா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த முக்கோண எண்ணில் இங்க ஸ்ட்ரெயிட்டா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையிலும் பார்த்துக்கணும். இங்க பாத்தீங்கன்னா 38 இருக்கு, இங்க 38 இருக்கு, 25 அப்போ 25 எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில நம்ம 5 பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சில ஆர்டர்ஸை வச்சு தான், இந்த மந்த்லி சார்ட்ல இருக்கிற ஆர்டர்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு நம்பர் எடுத்து கொடுக்குறேன். அதுவே பெரும்பான்மையான வின் எண்ணாவே மாறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. நம்ம ஒருவேளை ஆர்டர்ஸ்ல ஏதாவது மாற்றி அமைச்சிருக்கலாம். அதை நீங்க நம்ம கொடுக்குற பாதையில பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒருவேளை இந்த இடத்துல மாற்றி கொடுத்துட்டான்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் ஃபுல் வீடியோவும் பார்க்க சொல்றது. தயவுசெய்து ஃபுல் வீடியோவும் பார்த்துங்க. நம்ம எப்படிலாம் எடுக்கிறோன்றத வாட்ச் பண்ணால் உங்களுக்கு வேற ஒரு கெஸ்ஸிங் கூட வரலாம். அதுவே ஒரு சரியான வின்னிங் கூட போகலாம். அதுக்காக தான் சொல்றோம். ஒருவேளை நம்ம கொடுக்குற ஏபிசி கெஸ்ஸிங் மாறி மாறி வருவதும், ஒருவேளை சி போர்டு ஏ போர்டுக்குள்ள போகலாம், ஏ போர்டு சி போர்டுக்குள்ள மாறதுக்கான வாய்ப்பு உண்டுன்ற அடிப்படையில் செகண்ட் 3 டிஜிட்டா ஒரு சில நம்பர் கொடுக்குறேன். அதுவே பெரும்பான்மையான நம்பர் வின்னிங்க மாறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதையும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும். சரி வாங்க 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா ஏபிசி கெஸ்ஸிங் 3 டிஜிட் கெஸ்ஸிங் ஆல் போர்டில் 4 அல்லது 7 4 அல்லது 7 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஏபிசில இருந்து ஒரு சில மாறுதல்களோடு உங்களுக்கு நான் நம்பர் கொடுத்துருக்கேன். ஆனால் எல்லாமே ஏபிசிக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு போர்டு நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் பண்ணியிருக்கலாம்,
அந்த அடிப்படையிலையும் நம்ம கவனத்தோடு இந்த நம்பர்ஸும் ஏ போர்டுக்குள்ள இல்லை சி போர்டுக்குள்ள இல்லை பி போர்டுக்குள்ள போகலாம் என்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். இதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாமே இங்கே இருக்கிறதா ஒரே ஒரு நம்பர் தான் நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அது 0 மட்டும்தான். ஏன் 0 நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை 400 வீக்லி சார்ட்டின் அடிப்படையில் 400 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் 0வும் பார்த்துக்கணும். 0வும் போர்டுக்குள்ளே சி போர்டுக்குள்ளே பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை உங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு முடிஞ்ச வரையில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நம்பரை எடுத்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். அந்த அடிப்படையில் சொல்கிறோம். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.